ஒருத்தர் படிச்சு முடிச்சுட்டு நிறைய பக்கம் வேலை கேட்டு போயிருக்கான், எங்கேயுமே வேலை கிடைக்கல. உடனே ஒரு முட்டை கடைக்கு போறான், ஹோல்சேல் கோழி முட்டை இருக்குல்லங்க, இதெல்லாம் வாங்கி சைக்கிள் வச்சுட்டு கடைக்கடையா போடுற வேலை. இப்படி போகும்போது என்னாச்சு, மண்ணு ரோட்ல இருந்து தார் ரோட்ல ஏறும்போது அந்த சைக்கிள் ஸ்கிட் ஆகி விழுந்து இந்த முட்டையெல்லாம் ரோட்ல விழுந்து உடஞ்சி போச்சு. எல்லாரும் கூட்டம் கூட்டிட்டாங்க. என்ன மாதிரி போனவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இது வாட்ஸ்அப்பில் எடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி வீட்டில் போடுற ஆம்லெட்டை ரோட்ல போட்டான்னு அது கவிதையா எழுதுறான். கூட்டம் கூடிடுச்சு, யாரும் ஒண்ணுமே பேசல. திடீர்னு அந்த இடத்துக்கு ஒருத்தர் ஸ்கூட்டர்ல வந்தார், ஒரு ஐயா வந்தவர் என்ன பண்ணார், இந்த பையனை பார்த்தாரு, என்னப்பா உடஞ்சிருச்சா? ஆமா, ஒண்ணுமே பேசல. அவர் என்ன பண்றாரு, 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு சல்லுன்னு போயிடுறாரு, இந்த வச்சுக்க அப்படின்னு. கூட இருந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாம் ஆளுக்கு 50 100 கொடுத்து அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சேர்ந்து போச்சு. இதை கவனிச்சுட்டு இந்த ஒரு ஆள் கேட்கிறாரு, அந்த பெரியவர் 100 ரூபாய் கொடுத்து வரதான் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அந்த பெரியவருடைய போன் நம்பர் வாங்கி வச்சு அவருக்கு நேரில் போய் நீ நன்றி சொல்லணும்னா. அதுக்கு அந்த பையன் சொன்னா, அவரு தான் என்னோட ஓனர்ன்னு இருக்கான். பாத்தீங்களா? இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், அவனை போட்டு சாத்தி அவன் விட்டு போட்டு ஓடி இருப்பான். புத்திசாலி, இந்த புத்திசாலித்தனம் தான் யுத்திசாலி, புத்தி அல்ல யுத்திசாலி. அந்த யுத்திசாலித்தனம் தான் ஜெயிக்குது. இன்னொரு பக்கம் கடையில் ஒரு மார்க்கெட்ல பழ வண்டி இருக்கு, வாழைப்பழம். ஒருத்தன் சொல்றான் டஜன் 25 25 25, 10 அடி தள்ளி டஜன் 20 20. அதே பழம் அதே சைஸ், எதை போய் வாங்குவீங்க? 20 வாங்கிட்டு போறாங்க. இந்த 25 ஒருத்தனே வாங்கல. அவனோட நண்பன் கேட்கிறான், ஏண்டா பக்கத்தில் இருக்கிற கடையில 20 ரூபாய்க்கு விற்கிறான், நீ 25க்கு வித்தா எப்படா வியாபாரம் ஆகுனா? அதுக்கு அவன் சொன்னான், 2 என்னோட கடை அப்படின்ட்டான். வேற ஒண்ணு இல்லை, யுத்தி தான், யாரும் ஏமாத்தல. அவன் அந்த இடத்துக்கு என்ன பண்றான், ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறான். வாழ்க்கையில சில பேர் சில ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துவான். சில படிக்கிற மாணவனே அவனே படிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு காதுல போட்டு அதை திரும்ப திரும்ப 100 டைம் கேட்டிருப்பான். ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுவான். வாழ்க்கையில புத்திசாலிகள் உருவாக்கணும். சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க பாரு, நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு 5 C நம்ம கத்துக் கொடுக்கணும். 5 C இருந்தா 7 C கடக்கலாம். இப்ப சீல சொன்னாதான் புரியுது. அதனால 5 C கொடுத்துரும், கட்டாயம் கொடுங்க. பெற்றோர்கள் நிறைய இருக்கிறீங்க. இந்த 5 C இருந்தா அவங்களை யாரையும் அசைக்க முடியாது. C1 என்ன சார் அப்படின்னா கேரக்டர். C1 கேரக்டர். திறமை இருந்தா சிகரத்துக்கு போலாம், ஒழுக்கம் இல்லாட்டி தீகார் ஜெயிலுக்கு தான் போவான். அதனால இந்த கேரக்டர் பில்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. ஏன்னா அது நம்முடைய பொறுப்பு. ஏன் சார் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், திசையை 8 பிரிச்சான். 8 திசை, திசையை 8 பிரிச்சவன் இசையை 7 கொடுத்தான். இவர் நாதஸ்வரம் கார்த்தியனுடைய நண்பர் வந்திருக்கிறார், இசையை 7 கொடுத்தான், சரிகம பதனி என்று. இசையை 7 கொடுத்த தமிழன் சுவையை 6 கொடுத்தான். அறுசுவையோடு சாப்பிடுகிற பழக்கத்தை கொடுத்தான். இப்ப 2 சுவையை நிறைய பேர் சாப்பிடுறது இல்லை. என்னது? கசப்பு, துவர்ப்பு. அதனால என்ன ஆகுது, 40 வயசு தாண்டினாவே சுகரற்ற வாழ்க்கை நிகரற்ற செல்வன்னு காலையில் ஓடிட்டு இருக்கிறார். அதுபோல போறார். இந்த அறுசுவையோடு சாப்பிட்டவன் நிலத்தை 5 பிரித்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 நிலத்தை பிரிந்தார்கள். 5 நிலத்திற்கான தாவரத்தை சொன்னான், விலங்கை சொன்னான், அவையோடு ஈந்து வாழுகிற வாழ்க்கையை நமக்கு கற்றுக்கொண்டான். நிலத்தை 5 பிரித்த தமிழன் காற்றை 4 பிரிச்சான். காற்றுக்கெல்லாம் பிரிச்சது எந்த மொழியிலும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், வடக்கிலிருந்து வீசினால் வாடை, மேற்கிலிருந்து வீசினால் கோடை, கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல் என்று காற்றுக்கு 4 பெயரிட்டான். காற்றை 4 பெயரிட்ட தமிழன் மொழியை 3 கொடுத்தான். இயல், இசை, நாடகம் என்று மொழியை 3 பிரித்தான். மொழியை 3 பிரித்த தமிழன் வாழ்க்கை 2 வகுத்தான். அகம், புறம் என்று. அகத்திற்கு 400 பாடலை கொடுத்தான், புறத்திற்கு 400 பாடலை கொடுத்தான். வாழ்க்கை 2 வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் 1 வைத்தான், அதை உயிரினும் மேலாக வைத்தான். ஆகவே நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த சி கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில் சொன்னாலும், இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் nothing is lost, if health is lost something is lost, if character is lost everything is lost. நம்ம நாடு பார்க்கிறோம், இதுதான் முக்கியம். இது தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை சொல்லணும். ஏன்னா நேர்மையான நெஞ்சம் இருந்தால் நெருப்பின் மீதும் படுத்துறங்கலாம். மனங்களை வாசிக்கும் திறன் இருந்தால் மகிழ்ச்சி சிகரத்தில் கொடிபிடிக்கலாம். வள்ளுவர் சொல்றார், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்று பேசுகிறார். ஆகவே இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கான அறநூல்களை நாம் படிக்க சொல்ல வேண்டும். திருக்குறளை படிக்க சொல்ல வேண்டும், ஆத்திசூடி படிக்க சொல்ல வேண்டும், கொன்றை விந்தன் படிக்க சொல்ல வேண்டும், நலவெண்பா படிக்க சொல்ல வேண்டும். இவர்களுக்கெல்லாம் எடுத்து இதை சொல்லிக் கொடுக்கிற தன்மையை நாம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் அறிவிலே சிறந்திருப்பார்கள், ஆனால் அறத்திலே சிறந்திருக்க மாட்டார்கள்.
அறிவில்லாத அறம் வாழும், ஆனால் அறமில்லாத அறிவு ஆபத்தில் தான் முடியும் என்பதை வேண்டும். ஒன்னு கேரக்டர். ரெண்டாவது என்ன வேணா கரேஜ், துணிச்சலை சொல்லி தர வேண்டும். வரட்டு துணிச்சல் அல்ல, கேரக்டருக்கு துணிச்சல் வேணும். நிறைய பேருக்கு சில பக்கமெல்லாம் படிச்சா நிறைய புத்தகம் இருக்குது. நிறைய அவங்க கிரெயின்பேர்டு எழுதியிருக்காங்க, ஐ டேர், பாரதியார் கவிதைகள் என்று ஏகப்பட்ட புத்தகங்கள்ல அவர்களுக்கு ஒரு வீரம் வரும். வேற ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்ற, கரேஜ் வேணும். வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கையை இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து சொல்ல வேணும். சில சமயத்தில் பார்த்தா 10வது ஃபெயில் ஆகிட்ட 12வது ஃபெயில் ஆகிட்டுன்னு குழந்தைய உயிரை விட்டுருது பார்த்தேன். ஏன் அப்படின்னா, சூசைட் இஸ் a permanent solution for temporary problem. தோல்விகளை சந்திக்காமல் நம்ம வெற்றி அடைய முடியாது. ஒரு வேப்பஞ்செடி வருகிறது, குழந்தை கிள்ளினால் பல குருத்துக்களாக வருகிறது. ஏன்னா வெற்றியை விட தோல்வி ரொம்ப ரொம்ப நல்லது.